என் இனிய மாலை வணக்கங்கள். மனிதர்களுக்கு அடிப்படையான தேவை உணவு, உடை, இருப்பிடம். அதில் முக்கியமானது உணவு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பழமொழி இருக்கு. நோய் நொடி இல்லாமல் வாழ்றது தான் நமக்கு பெரிய செல்வம்னு அர்த்தம். இந்த முக்கியமான தேவைக்கும் செல்வத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா உணவு, நோயற்ற வாழ்வு. நம்ம சரியான உணவு சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இதுதான் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். நல்ல உணவுகள்னா எது? பூச்சி மருந்துகள், அதாவது பெஸ்டிசைட்ஸ் தெளிக்காத இயற்கை உணவுகள். குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், தானியங்கள். இதெல்லாம் நம்மளோட உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார் சத்துக்கள் கொடுக்குது. நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சத்துக்காக இல்லாமல் சுவைக்காக நிறைய உணவுகளை எடுத்துக்கிறோம். இதனால உணவு ஹங்கல் பெருகிடுச்சு. இதுக்கும் மேலே என்னைக்கோ சமைச்ச உணவு அட்டை பெட்டியில் அடித்து அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லப்படுற விரைவு உணவகங்களில் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். இதோட விளைவுகளில் நிறைய புது நோய்கள் உருவாகிடுச்சு. உணவே மருந்து, இப்போ மருந்தே உணவாயிடுச்சு. இது மாறணும்னா நம்ம இனிமேல் மருந்தாக இருக்க உணவுகளை சாப்பிடணும். திருக்குறளில் மருந்தென்ற அதிகாரத்துக்கு கீழே உணவு எப்படி மருந்தாகுதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணானதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த உணவு சாப்பிடணும். அதுக்கான இடைவெளியை விடணும். சமைச்ச உணவை உடனே சாப்பிடணும். பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவை எடுத்து வைக்கக்கூடாது. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா மென்று சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா நம்மளோட ஜீரண சக்தியை அதிகரிக்கும். பீட்சா, பர்கர், ஃப்ரைஸ்னு நம்ம சுவைக்காக சாப்பிட்ற ஜங்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். முடிஞ்சால் கேழ்வரகு, கம்பு, திணைன்னு நிறைய சத்தான பாரம்பரிய உணவுகளை அப்பப்போ சேர்த்துக்கலாம். பொருளாதாரம், தொழில்நுட்பம், விஞ்ஞானத்தால் வளர்ச்சியை பார்க்குற நம்ம ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்தணும். சுவர் இருந்தால் தான் நம்ம சித்திரம் வரைய முடியும். எனவே நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்டு நோய்கள் வருமுன் காப்போம். நன்றி.